ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி உகாதி. தெலுங்கு நியூ இயர் செலிப்ரேஷன் லாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ரேவதி அக்கா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஃபுல் டே வந்து இந்த காலையிலேருந்து நான் என்ன பண்ணணும் அந்த லாக் வந்து இதில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஸ்டார்டிங் ஃப்ரம் 4:30க்கு எழுந்துட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டிருந்தேன். அது சூப்பராக வந்து இந்த மாதிரி தோஞ்சிருந்துச்சு. தயிர் தோயறதுக்கு பெஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பால் சுண்ட காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெதன்னு இருக்கும்போது போட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்காக கர்ட் வரும். நான் வந்து காலையில் வந்து மசாலா டீ தான் போட்டு குடிப்பேன் எப்போவுமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா இம்யூனிட்டி கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து பட்டை கொஞ்சம், லவங்கம் 1, ஏலக்காய் 1, இஞ்சி தட்டி போட்டுட்டு கொஞ்சமாக புதினா லீஃப் இருந்தாலும் போடுவேன். பட் நேற்று வந்து புதினா போட மறந்ததுனால புதினா போடாமல் அப்படியே வந்து குடிச்சிருந்தேன். இது கூட நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மில்க்கு போட்டுட்டு நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்தால் ஆக்சுவலி இது வந்து இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு காலையில் எழுந்தோடனே சில நாள் வந்து தும்பலாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த டீ குடிக்க அந்த தும்பல் வந்து இல்லாமல் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பூஜை சாமான் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி முந்தின நாள் வந்து அமாவாசையாக இருந்துச்சு. ஸோ வாஷ் பண்ணியிருந்தேன். அமாவாசை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உகாதிக்கு அந்த மாதிரி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் திருப்பி அகெயின் வாஷ் பண்ணியிருந்தேன். இந்த சில்வர் டிப் சொல்யூஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி பூஜை சாமான் வாஷ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு வந்து லேடிஸ்க்கு தான் கண்டிப்பாக தெரியும். எனக்கும் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்து தான் வச்சுருக்கேன். இந்த சில்வர் ஃபஸ்ட்டு நம்ம சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சில்வர் டிப் சொல்யூஷனில் காட்டன் வச்சு நம்ம ரப் பண்ணிங்கன்னா க்ளீனாக வெள்ளையாயிடும். என்கிட்ட காட்டன் இல்லாதனால நான் டிஷ்யூ வச்சுருந்தேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சமாக ஒரு பிளாஸ்டிக் கப்பில் எடுத்துகிட்டு அதில் வந்து டிப் பண்ணிங்கன்னா இன்னும் வெள்ளையாக இருக்கும்னாங்க. பாருங்கள், வெள்ளையாகவே இருக்குது. இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்துருந்தேன். வாட்ஸ்அப்பில் ஒருத்தங்க சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஜ் கிளப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க அதில் மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும் இந்த சொல்யூஷன் வாங்கலான்னாங்க. அப்புறமா கோலம் போட்டாச்சு. எனக்கு சுற்று போட்டால் கூட இந்த கம்பி கோலம் மட்டும் வரவே வராது. என்னோடய எதிர் வீட்டில் ஆண்டி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே கூப்பிட்டு வந்து போட்டால் சூப்பராக போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே ரங்கோலி தான் போட முடியும். ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து ரைஸ் கீர் பண்ணலான்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 10 ஸ்பூன் வந்து ஊற வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சாதான் அது வந்து நல்லா வந்து குக் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ½ அன் ஹவர் முன்னாடி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் முன்னாடி சோக் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா என் பையன் ரொம்ப பசின்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு ரவா உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு தேவையான அளவு ரவை போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிடுவேன். ஆக்சுவலி நான் மெஷரிங்லாம் பண்ண மாட்டேன். ஹாட் வாட்டர் சில பேர் ரவைக்கு மெஷர் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எனக்கு கண்டினியூஸாக செஞ்சு பழக்கமாகிடுச்சு. அதனால் அப்படியே குத்து மதிப்பாக எனக்கு தெரியும் இவ்வளோ ஊற்றுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுட்டு நான் எனக்கு மட்டும் ஃபாஸ்டிங். ஸோ வந்து நான் வந்து வாட்டர்மெலான் ஜூஸில் வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணி எடுத்திருந்தேன். அப்புறமா மேங்கோ ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ வந்து சாதம் ஒரு பக்கம் வச்சுருந்தேன். நான் குக்கரில் எப்போவுமே வைக்க மாட்டேன் ரைஸ். எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து குக்கரில் வச்சா பிடிக்காது. ஸோ வந்து மேங்கோ ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேங்கோ மேலே இருக்கிற அவுட்டர் பார்ட் மட்டும் துருவிட்டேன். மீன்வேல் பார்த்தேன் என் பையன் அந்த உப்புமாவும் சாப்பிடல. குக்கும்பர் எடுத்து வச்சுட்டு அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா வெஜிடபிள் குக்கும்பர் தான். அதுவும் பச்சையாக தான் சாப்பிடுவான். பட் ரொம்ப நல்லது. ஸோ அவனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸே கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்க வேணான்னு சொன்னால் கூட நிம்மதியாக சாப்பிடுவான். ஃப்ரூட்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம். வேறஸ் வந்து நான்வெஜ் கம்ப்ளீட்டாக டச் கூட பண்ண மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ ரைஸ்க்கு வந்து நான் வந்து வெந்தயம் பவுடர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு கடுகு, கடலப்பருப்பு, ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை துருவி வச்ச மேங்கோ அதையும் அதில் போட்டுட்டு கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு ஒரு மூடி வச்சுருவேன். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் அந்த லிட்டுலேயே வந்து மேங்கோ வந்து நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணுவேன். பெருங்காய பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெந்தய பவுடரை வந்து ஆட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் வந்து வெந்தய பவுடர் ஆட் பண்ணும்போது இந்த டேஸ்ட் ஆஃப் மேங்கோ ரைஸே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஆட் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காய பவுடரும் இந்த 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள்
வெந்தய பவுடர் ஆட் பண்ணி பாருங்கள். சும்மா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும். இந்த மீன்வயல் வந்து வேர்க்கடலை வந்து நல்லா ஆயிலில் வறுத்து வச்சுக்கிட்டேன். வேர்க்கடலையும் அதில் போட்டுட்டு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைஸ் கீருக்கு வந்து பாதாம் கேஷ்யூலாம் நான் சாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் 10 ஸ்பூன் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து 800 ml மில்கில் எடுத்துக்கிட்டேன். அந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தால அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியாக வந்து மிக்சியில் கோர்ஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன். ரைஸை அரைக்கல, கோர்ஸாக அரைச்சிட்டு அந்த மீன்வயல் வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். அதையும் அதில் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரைஸு அதையும் அதில் போட்டுட்டு இந்த குங்குமப்பூவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கிட்டே இருக்கணும். இந்த மீன்வயல் உங்களுக்கு எதனா வேலை இருந்துச்சுன்னா கூட பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரைஸு வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பட் ரைஸ் வந்து குக் ஆகலை. திருப்பி ஒரு 10 நிமிஷம் திருப்பி வச்சுருந்தேன். ஆக்சுவலி இந்த ரைஸ் கீர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். அப்போ தான் வந்து இந்த ரைஸ்லேயே குக் ஆகிறது தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன்வயல் வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, பூஜை சாமானுக்கெலாம் சரி மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால ஸ்லோ ஃப்ளேமில் அதை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து கலசம் வச்சுருந்தேன் வீட்டில். மேங்கோ லீஃப் வந்து கிடைக்காததுனால என்னால் வாரம் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. வெத்தலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெத்தலை வந்து காஞ்சி போயிடுது சீக்கிரமாக. ஸோ எனக்கு மேங்கோ லீஃப் வந்து எப்போது ஒரு வாட்டி எதிர் வீட்டில் இருக்கிற தாத்தா கிட்டே சொல்லியிருந்தா அவர் வந்து பறிச்சுட்டு வந்து கொடுப்பாரு. எனக்கு மேங்கோ லீஃப் இல்லாததுனாலே வந்து நான் கலசத்தை எடுத்துட்டேன். ஏன்னா காஞ்சி போன கலசத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே எடுத்துட்டேன். மீன்வயல் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக அது வந்து லிட்டு ஓப்பன் ஆகாதனால கொஞ்சமாக கிராக் ஆகிடுச்சி. ஸோ அந்த ஸ்பூனில் பண்ண முடியாதனால அப்படியே ஊற்றிட்டேன். அப்புறமா 1 கப்பு சுகர் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி அதில் வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் பாதாம் பருப்பு, கேஷ்யூ, அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை 3த்தையும் போட்டு ஒரு 2 மினிட் கூட இருக்காது, 1 மினிட் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு டில் கலர் வராது, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துகிட்டு அந்த பாயசத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரைஸ் கீர் மட்டும் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பால்கோவா கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட பால்கோவா அந்த டைமுக்கு இல்லாததுனால நான் வந்து மில்க் மேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த மாதிரி குடிச்சிருந்தீங்கன்னா சும்மா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. என் பக்கத்தில் கொடுத்தவங்க அவங்க கூட வந்து எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீன்வயல் வந்து கர்ட் ரைஸ் வந்து கர்ட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா சாதம் வடிச்சிருக்கோம் இல்லையா மேங்கோ ரைஸ்க்கு, அந்த சாதத்தையே போட்டு கொஞ்சமாக தயிர் உப்பு போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் வச்சு திருப்பி எடுத்துக்கிட்டேன். அது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த காஞ்ச திராட்சை. எப்போவுமே நீங்கள் கர்ட் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து அதில் ட்ரை கிரேப்ஸ் போட்டு பாருங்கள், சீரகம் நிறைய ஆட் பண்ணி பாருங்கள், பெருங்காயம் அதை விட அதிகமாக ஆட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறமா கூட வந்து கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கோங்க. அப்புறமா கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா க்ரீன் கிரேப்ஸ், வெட் கிரேப்ஸ் இருக்குல்ல, அதுவும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக போமோகிரானட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் போமோகிரானட் வந்து எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அது கலரும் வந்துடும், அந்த புளிப்பு வாசனையும் வந்துடும். அதுக்கப்புறம் மெதுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை நல்லா வந்து அரைச்சி வச்சுருந்தேன். மாவு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ 1 கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுக்கிறீங்களா அது கூட 1 ஸ்பூன் வந்து எப்போவுமே ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்தேன், பெரிய கிளாஸு. ஸோ 2 ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிவிட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எப்போ நீங்கள் அரைக்க போகிறீங்களோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள் வெங்காயம். மீன்வயலில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணுங்க. முன்னாடியே வெங்காயம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா தண்ணி விட்டுடும், வடை வந்து கிறிஸ்பியாக வராது. தஹி வடையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா தயிரோட பெருங்காய பவுடரும் சால்ட்டும் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். அப்புறமா 1 ஸ்பூன் ஆயிலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு அந்த மோரில் வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வடை போட்டுட்டு அதில் வந்து உடனடியாக அப்படி சூடோடு அந்த மோரில் கலக்கி போட்டிங்கன்னா தயிர் வடை செம்மையாக வரும், நல்லா ஊறியிருக்கும், சாஃப்டாக இருக்கும் தஹி வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்போவுமே வந்து நான் வடை பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய அயன் பேனில் பண்ணுவேன். ஸோ டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரே ஷாட்டில் முடிஞ்சிடும். அதனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சூடோடு எடுத்து போடும்போது அந்த வடையும் வந்து நல்லா சாஃப்டாகிடும். கண்டிப்பாக
நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி சூடோடு போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சூடு ஆறுனதுக்கப்புறம் போடும்போது அந்த வடை வந்து அதில் ஊறாது. சில பேர் தண்ணியில் கூட சுடு தண்ணியில் போட்டுட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இந்த சல்லுன்னு இருக்கும், வடை வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இது கூட வந்து காரா பூந்தி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேர்ட் வடையில். இப்போ நான் ஒரு புது மெத்தட் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அது மேலே வந்து வாழை இலை இருந்துச்சு, அது மேலே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நல்லா டைப் பண்ணிவிட்டு சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து கையில் தான் ஒரு ஈடு வந்து கையிலையே போட்டேன். அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. சப்போஸ் சில பேர் வந்து ஷேப்பாக வந்து போட வரல வடை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று வேலையோ சீக்கிரமாக முடிஞ்சுது இந்த மாதிரி பண்ணும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், வடை வந்து இந்த மாதிரி செஞ்சதுனால கிறிஸ்பியாக வந்துச்சு. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மட்டும் எடுத்துருங்க ஃப்ரிட்ஜிலேருந்து. அப்போ வடை வந்து சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். எப்போவுமே வடை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக திருப்பி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா குக் ஆகும். அப்புறமா மீன்வைல் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமஸ் உகாதி பச்சடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மினி லாகில் கூட இது போட்டிருந்தேன். கொஞ்சமாக வந்து வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாங்காய், வேப்பம்பூ, அதாவது இனிப்பு, புளிப்பு, கசப்பு இது 3 சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கை. எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், எல்லாத்தையும் வந்து கலந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பச்சடியோட டெஸ்கிரிப்ஷன். அப்புறம் என் பையன் வந்து உங்களுக்கு ஹாப்பி உகாதி சொல்லியிருக்கான். ஹாப்பி உகாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அப்புறமா போயிட்டு புடவெல்லாம் கட்டிட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு என் பையனுக்கு ஒரே சந்தோஷம், இந்த மாதிரி ஹாப்பி உகாதி சொல்லடான்னு சொன்னோன்னே. அப்புறமா செஞ்சு வச்சது மாங்காய் சாதம், தயிர் சாதம், பச்சடி, ரைஸ், கீரை, வடை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு சாமிக்கு கும்பிட்டுட்டு சாப்பிட்டு உட்காந்தாச்சு. எல்லாருக்கும் இறைவன்கிட்ட நான் நேற்று வேண்டிக்கிட்டேன், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், எல்லோரும் லைஃப்பில் மிராக்கல் ஒன்று கண்டிப்பாக நடக்கணும். இந்த லாக் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த லாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.